கோயில் மாடுன்னு சொல்லி அவுத்தோம்னா அதோட ரோசமே வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்தாலே யாருமே கிட்ட நெருங்க கூட மாட்டார். அப்படிப்பட்டவர் அதனால எல்லாரும் பேசினாங்க, வீடு என்ன ஒழுங்காக கட்டலை, ஒழுங்காக பூசாமல் கட்டாமல் இருக்க, ஓட்டு வீடை வச்சுருக்க, இந்த அளவுக்கு இருக்க, என்ன மணி பண்ணாங்கட்டோம்னா நான் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு பாசமாக இருந்தவங்க ராமு. ஆனால் இன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். மாட்டேன் யாருமே அமையாது எனக்கு இந்த அளவுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. வணக்கம், என்னோடய பேர் பால்ராஜ். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சேத்தூர் கிராமம், ஆரவங்குறிச்சி பக்கத்தில் பட்டிக்குளத்தில் இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஜல்லிக்கட்டு கண்டு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா யாருமே வளர்த்தல, நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா அப்பா. திரும்ப நான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கினோம். இந்த கண்டு, இந்த ராமுங்கிற மாடு வாங்கினோம். சின்ன கண்டில் வாங்கி வளர்த்தோம். அது வளர்த்து ஒரு 20 வருஷமாக வளர்த்துருந்தோம். வளர்த்து நல்லா நேமாகிச்சு. அந்த அளவுக்கு நல்லா பேர் எடுத்து கொடுத்துச்சு. நல்லா விளையாட்டு மாடு நல்லா பேர் எடுத்து கொடுத்துச்சு. இப்போ இறந்ததுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் ஆச்சு இறந்து. இதுக்காக இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த மாடு வளர்த்தனால நம்ம கூடவே இருந்தனால இதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஆசைப்பட்டு வீட்லேயும் சொல்லி, சரிப்பா நீ ஆசைப்படி செய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த ராமு சிலையை நாங்கள் சொல்லி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து சொல்லி எங்கே செய்வாங்கன்னு சொல்லி கேட்டு, கும்பகோணத்தில் நாங்கள் இந்த சிலை செய்கிறதுக்கு ஒரு அண்ணனை கேட்டு அவங்கள்ட்ட சொல்லி இந்த சிலையை ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் எல்லோரும் பேசினாங்க, வீடு என்ன ஒழுங்காக கட்டலை, ஒழுங்காக பூசாமல் கட்டாமல் இருக்க, ஓட்டு வீடை வச்சுருக்க, இந்த அளவுக்கு இருக்க, என்னடா மணி பண்ணாங்கட்டோம்னா நான் எனக்கு அந்த கண்டு வாங்கினப்ப நான் ஆசைப்பட்டேன். எவ்வளோ பேர் போட்டிக்கு வந்தாலும் இந்த மாடை கேட்கணும் அப்படின்னு கேட்டாலும் நான் கொடுக்காம இருந்தேன். அதனால எனக்கு ராமுக்கு நான் மணிமண்டபம் கட்டி ஆகணும், சிலை வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் வச்சுட்டு, எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க, இந்த அளவுக்கு மாடுக்கு இவன் கட்டுறானா அப்படி இப்படிலாம் பார்த்தாங்க. வீடு கட்டலை அப்படின்னு நிறையா பேசினாலும் பேசிட்டு போங்க, அதை பற்றி நான் பெருசாக நினைப்பேன். இருக்க வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும், இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ என்னோடய ராமுவை நான் வளர்த்தி, இப்போ ராமுவை இறந்தோன்னா இப்போ நான் சிலை வச்சுட்டு, நாளைக்கு என்னோடய பிள்ளை குட்டி இருக்குங்க, என்னோடய பிள்ளை குட்டியை நம்மளை அப்பா வளர்த்தாரு, அவங்க பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாமே தாத்தா வளர்த்தாரு அப்படின்னு ஓரளவுக்கு பேர் இருக்கும். அப்போ என்னென்னா இந்த மாட்டை ராமு மாடு வளர்த்துருக்காங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த மாட்டோம் நம்ம மாடு வளர்த்தோம், அடுத்தவங்க கேட்டாங்க, மாடு நல்ல மாடு நல்ல விலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு விற்றுட்டு அதில் ஒரு சந்தோஷம் கிடையாது. மாடு நான் வளர்க்குறேன், நானும் இதை வளர்க்குறேன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய இதே கிடையாது. அதை உண்மையாக நேசித்து விரும்பினவங்க அந்த உயிரை பாசமாக வச்சுருங்க. ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னா அது வளர்க்குற பொறுத்து இருக்குது. வளர்த்து சொந்தமாக கையில் வச்சு அதை போய் அந்த வாடியில் நின்று கஷ்டப்பட்டு அவுத்து பார்த்தா தான் அதோட அருமை பெரியும். நம்ம அடுத்தவங்கள்ட்ட மாடை வாங்கிட்டு நம்ம அவுத்துட்டு பெரிய ஆள் அப்படின்னா சொன்னால் அந்த நேம் ஆகிற நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ராமு என் கூட இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கூட வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இந்த மாடு அவ்வளோ நல்ல அன்பான மாடு. ஆனால் இப்போதைக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ராமோட ஆட்டங்களை பற்றி ராமோட ஆட்டம் எப்படின்னா, வெளியில் வரையில் உள்ள கட்டையிலேருந்து இடிச்சுக்கிட்டே நிற்கும். அவ்வளோ சீக்கிரம் போடான்னு சொன்னால் தான் வெளில தலை கீழே தலையை தூக்கியெல்லாம், மற்ற மாடு மாட்டோம் தலை தூக்கியெல்லாம் ஆடாது. அமைதியாக நின்று வெளில தலை கீழே பார்த்துட்டே சுற்றும். அது எப்படி சொல்கிறேன்னா, நான் ஆசைப்பட்டப்போ எங்களோட குலதெய்வம் கரசப்பட்டியில் இருக்குது. அந்த சாமி சித்தனை சாமி, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சூளப்படாரி சின்னம்மா எல்லாருமே இருக்காங்க. அதில் எல்லாரும் தெய்வத்தையோட எனக்கு விருப்பப்பட்ட நான் அதிகமாக எந்த இதுக்குமே கூப்பிட்ற எல்லா சாமியும் கூப்பிட்டாலும் முக்கியமாக முன்னாடி சின்ன கருப்பை கூப்பிடுவேன். அப்படிங்கிறனால சின்ன கருப்புக்கு இந்த மாடு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டேன். அவங்க சின்ன கருப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேர் அவுக்கு இளைய நத்தம் பட்டிக்குளம் பால்ராஜ் மாடு சின்ன கருப்பு கோயில் மாடுன்னு சொல்லி அவுத்தோன்னா அதோட ரோசமே வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்தாலே யாருமே கிட்ட நெருங்க கூட மாட்டார். அப்படிப்பட்டவர் ஆனால் இவருக்கு இப்போ இது இறந்ததுக்கப்புறம்னா 2 நிற்கிது. அதில் எது அவர் சவாரி செய்யணும், நான் இந்த இதில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் 2026 பார்க்க முடியும். அவர் எதில் நான் இந்த வானத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொறுத்து தான்
நான் பண்ண முடியும். அதனால எல்லாருமே சொன்னாங்க, மாடு வேறு மாடு எடுனே, உனக்கு விளையாட்டு மாடா நல்ல மாடா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னி என்னோடய சாமிகிட்ட சின்னகருப்பட்ட உத்தரவை கேட்டேன், வேணாம்ப்பா நீ மாடெல்லாம் எடுக்க வேணாம், இருக்கலே நான் பார்த்துக்கிறீங்களே சவாரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 3 மாடுமே இருக்குது. இந்த வருஷம் 2026 அவுத்தா தான் தெரியும் எதில் அவர் இருக்கணும்னு பிடிக்க ஆசைப்படுறாரோ அந்த இதில் வந்துட்டு அதுக்காக நிப்பாட்டி இருக்கு. 3 மாடுமே இருக்குது. அந்த இந்த லாஸ்ட் நிமிடங்கள் இருக்குல்ல, கடைசி நிமிடங்கள் ராமு அது பண்ண விஷயங்களை பற்றி சொல்றீங்களா? கடைசி நிமிடம்னா மாடு எந்திரிக்காமல் படுத்திருந்தோன்னே நான் ஒரு என்ன பண்ணிட்டு இங்கேயே போயிட்டு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர பார்க்குறது இப்படின்னு தான் எல்லாருமே அம்மா அப்பா எல்லாமே புள்ள பிடிங்கெல்லாம் ஊட்டினாலும் தின்னிட்டு இருந்துட்டு இருந்துச்சு. கடைசி நிமிடம் என்ன ஒன்றா நான் வந்து எங்கள் கோயில் வந்து சின்னகருப்பு கோயில் திண்ணூறு வச்சுருப்பேன் எப்போவுமே. அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா ராமு எந்திரா ஏன் அப்படின்னு எந்திரின்னு சொன்னோன்னா வேகமாக எந்திரிச்சோன்னா அந்த திண்ணூறு தான் நான் வந்து நெத்தியில் வச்சது லாஸ்ட்டாக. அந்த நெத்தியில் வச்சோன்னே ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 30 செகண்ட் இருக்கு. நின்று பார்த்துச்சு, என்னை நிமிந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே படுத்தோன்னா கால் உதைக்கலை முண்டளவங்களா அது வாட்டு அப்படியே மாடு உயிர் போயிடுச்சு. சரி நம்மளை போக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா என்னன்னு தெரியல, நான் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாசமாக இருந்தாலும் ராமு. ஆனால் இன்றைக்கி இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். மாட்டான் யாருமே அமையாது எனக்கு இந்த அளவுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. இதுக்கு என்னென்ன நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே அவங்க மதிப்பீடு தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து வெளியில் சொல்லணும்னு எல்லாருமே கேட்டாங்க. நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா பல பேர் ஏன்னா எல்லாத்தையும் நன்கொடை வாங்கி பண்ணியா அப்படின்னாங்க. இல்லை, என்னோடய சொந்த உழைப்பால் நான் பண்ணினேன். என் ராமுக்குன்னு வந்து நான் சீட்டு போட்டிருந்தேன். 2 லட்ச ரூபா சீட்டு என் ராமு பேரில் முன்னாடியே. ராமு பேர்லேயே இந்த ஏழை சீட்டில் போட்டுருது 2 லட்ச ரூபா ராமு பேரில். நான் வந்து என்னோடய ராமுக்கு அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அந்த சீட்டு வந்து என் ராமுக்கு குழுக்கள் சீட்டு போட்டோன்னா ஃபஸ்ட்டு சீட்டே எனக்கு தான் வந்துச்சு. அந்த 2 லட்ச ரூபா எனக்கு தான் வந்துச்சு. அக்கா அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு தாப்பா விழுந்துருக்கு அப்படின்னாங்க. சரிக்கா பரவாயில்லக்கா அப்படின்னா. நான் 2 நாள் பணம் வாங்க போகலைங்க. அவங்களுக்கு என்னடா பணம் எல்லாரும் பணம் ஓடி வராங்க, நீ வரமாட்டேங்கிற அப்படின்னா. இல்லைக்கா ஒன்றும் இல்லை, ராமு தான் விழிச்சா அந்த பணத்தை வாங்கி பத்திரமா அப்படியே வச்சு என்னோடய கஷ்ட சூழ்நிலை எவ்வளோ வந்தாலும் அந்த ராமு காசை தொடாமே இருந்தேன், எடுக்க மாட்டேன். ஆனால் அந்த செலவு கடைசியில் அந்த பணம் வந்து அவனோட செலவுக்கு தான் ஆச்சு தவிர வெட்டியாக 1 ரூபா கூட நான் செலவு பண்ணதில்லை. என்னோடய ராமு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, இப்போவும் இருக்குது அப்படின்னா. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ராமு திரும்ப என் பிள்ளைகளும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும். நீ கூட எப்போ வருவ, சீக்கிரமாக வா அப்படின்னு தான் நான் கும்புறப்பெல்லாம் எப்போவுமே இன்னும் நேரம் இல்லாமல் எப்போ நினைக்கணுமோ கூப்பிட்றவா அப்போல்லாம் ராமு என் கூட இருக்கணும், வா நம்ம பாப்பாங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வேண்டிக்கிறோம். இருக்கிறதுல ஏதோ உனக்கு பிடிச்சதில் வந்து இருந்துக்க அப்படின்னு சொல்லுவோம். என் பொண்ணுங்க இந்த சின்ன பொண்ணுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா ராமு மேய போயிடுச்சா, எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் வரும்ப்பா ராமு வந்துடும் அப்படின்றேன். அப்போ வந்து என் பொண்ணு சொல்லுவோம், இந்த மாடு படுத்துருக்க பார்த்துட்டு, அப்பா நைட்டு போய் ராமு அதுவாக மேய்ஞ்சிட்டு வந்துடுச்சா, வயிற்றுக்கு ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப அந்த ராமு என் கூட வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கும் இருக்கேன். 2026 தெரியும் வந்து அவர் ராமு வர்றது, இந்த கருப்பனோட உதவியில் அவர் சப்போர்ட்டில் வருவோம் அப்படிங்கிற காலத்தில் வந்து சந்திப்போம்ட்டு இருக்கோம். சந்தோஷத்தில் அந்த இதில் இருக்கேன், பார்க்கலாம். பாப்பா உனக்கு ராமு எப்படி பிடிக்கும்? வயசுமா எப்படி எவ்வளோ பிடிக்கும் ராமு உனக்கு? ரொம்ப பிடிக்குமா? ராமு எங்கே போயிருக்கு? எங்கே இருக்கு?